எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்கோட ரெசிபி தான் பப்பட முறுக்கு. பப்படம் அப்பளம் இதில் சேர்க்கறது இல்லை, இருந்தாலும் இது ரவுண்டாக இருக்கிறதுனால பப்பட முறுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1 கப்பு மாவில் தான் நம்ம செஞ்செடுக்கிறது, அதனால 1.25 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விடணும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.25 கப் அளவு சூடாக இருக்கிற தண்ணி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். பிசையறதுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா பிசையற டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். தண்ணிக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே பிசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூடி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கு. நல்லா கலக்கி இந்த தண்ணியோட உப்பு கொஞ்சம் செக் பண்ணுங்க. நம்ம உப்பு மாவுக்கெல்லாம் போடுற மாதிரி அந்த அளவுக்கு உப்பு இருக்கணும். உப்பு கரெக்டானதுக்கு அப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கு. இடியப்பத்துக்கல் எடுக்கிற அதே அரிசி மாவு தான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக மாவில் இதே மாதிரி கோட்டாய் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருத்த எள்ளு ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் எள்ளு தண்ணியில் சேர்க்க வேண்டியதில்லை, சில டைம் ஊறிடும். அதனால தான் தண்ணி ஃபுல்லாக இந்த மாவில் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருக்கு. இதே மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கு அப்புறம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடாகும் போது கவுண்டர் டாப்புக்குள்ளே இல்லை ஒரு பெரிய பிளேட்டுக்குள்ளே மாற்றி கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசையணும். இதுக்குள்ளே கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்க முடியும். நீங்கள் இதே மாதிரி நல்லா பிசைகிற டைமில் மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி தொளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாதாரணமாக இருக்கிற தண்ணி தொளிச்சா போதும், சுடு தண்ணி வேணான்ட்டு இல்லை. இதே மாதிரி சின்ன எலும்பிச்சம்பழம் எழுதுனது நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு உருண்டையாக மாற்றிக்கோங்க. விரிச்செடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும், அதனால எண்ணெய் முதல்ல சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பிரிக்கிறது எப்படின்னா, நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கு, 2 பீஸ் எடுத்துருக்கு. ஒரே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருக்கு. ரொம்ப அதிகமாக வேண்டியதில்லை, ப்ரஷ் பண்ணால் போதும். 2லுமே ப்ரஷ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பிளாஸ்டிக் ஷீட் அதுக்கு மேலே மூடி வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பிளேட்டு, இதே மாதிரி கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிற பிளேட்டு மேலே வச்சு அமர்த்திக்கோங்க. ரொம்ப பலமாக அமர்த்த வேண்டியதில்லை, மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப பலமாக அமர்த்திச்சுன்னா ரொம்ப தின்னாய் போயிடும், பேப்பர் மாதிரி தின்னாய் போயிடும். நீங்கள் ஒரு டைம் அமர்த்தி பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. சப்பாத்தி மாவிலிருந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதோட திக்னஸ். இன்னொரு டைம் காமிச்சு தர்றேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணியிருக்கு. ஒரு உருண்டை அதுக்கு மேலே வச்சு இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட்டில் மூடி பிளேட்டில் அமர்த்தி இதே மாதிரி ரவுண்டாக விரிச்சு எடுத்துருக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பூரி மேக்கர் இருக்குல்ல, பூரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது, அதிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அதிலிருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் எனக்கு நல்லா ஈஸியாக தோணியிருக்கு. எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது, நல்ல சூடாகணும். கொஞ்சம் மாவு போட்டு பாருங்கள், உடனே பொங்கி வந்துருச்சுன்னா நம்ம விரிச்சு எடுத்து வச்சிருக்கிற மாவு இதில் ஒன்றுன்னா போட்டுடலாம். ரொம்ப நிறைய போடக்கூடாது, எடுத்துருக்கிற எண்ணெயோட அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உடனே எண்ணெய்க்குள்ளே ஒன்று ப்ரெஸ் பண்ணி உடனே எண்ணெய்க்குள்ளே போட்டு அடுத்தது ப்ரெஸ் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டு அந்த மாதிரி சீக்கிரம் செஞ்சு எடுக்க முடியும். இது உங்களை காமிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் நான் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் வறுத்தெடுக்கிறது. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்கிற கிரெஞ்சியாக இருக்கிற பப்பட முறுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தட்டை முறுக்கு மாதிரியெல்லாம் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் செய்கிற விதமும் வித்தியாசமாக இருக்கும். மறுபடியும் நான் விரிச்சு எடுத்து எண்ணெயில் போட்டுருக்கு. எண்ணெயோட சூடு வந்துட்டு இடையில கம்மி பண்ணக்கூடாது, மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதில் இருக்கிற நுரை ஃபுல்லாக அமங்கி இது இதே மாதிரி நிற்கும். அந்த டைமில் தான் இது எடுக்கணும். அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக கிடைக்கும். நம்ம பப்பட முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.